அன்பு தமிழ் நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைக்கின்றேன். நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் பொருட்பாலில் 46வது அதிகாரமாக உள்ள சிற்றினம் சேராமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 457வது திருக்குறளை காணப்போகின்றோம். சிற்றினம் சேராமை என்பதற்கு தீயவர்களோடு சேராது இருத்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பட்டுள்ளது. இப்பொழுது 457வது திருக்குறளுக்கு செல்வோம். மனநலம் மண்ணுயிருக்கு ஆக்கம், இனநலம் எல்லா புகழும் தரும். மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம், இனநலம் எல்லா புகழும் தரும். இத்திருக்குறளுக்கான பொருளினை இப்போது காண்போம். மனநலம் மண்ணில் வாழும் எல்லா உயிர்களுக்கும் சிறந்த செல்வமாகும். இனநலத்தால் ஒருவருக்கு எல்லா புகழும் கிடைக்கும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள்: மனநலம் மண்ணில் வாழும் உயிர்களுக்கெல்லாம் சிறந்த செல்வமாகும். இனநலத்தால் ஒருவருக்கு எல்லா புகழும் கிடைக்கும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. நன்றி, வணக்கம்.